கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கடந்த 7 மாதங்கள் நம்மை கிருபையை பாதுகாத்து God has protected us for the past 7 months. இந்த 8வது மாதம் On this 8th month, இந்த முதல் நாள் வரைக்கும் on this first day, தாங்கிக் கொண்டு வருகிறார். He has sustained us தயவும் with His favor, கிருபையும் with His mercy, இரக்கமும் by His grace, உருக்கமும் by His compassion, அன்பு நிறைந்தவராக by His love. 7 மாதம் நம்மோடு கூட இருந்தார். God is with us for the past 7 months. இந்த 8வது மாதம் On this 8th month, முழுமையாக completely உங்களோடு with you, எங்களோடு with us, நம் யாவரோடும் கூட with all of us. இருக்க விரும்புகின்றார். He wants to be with us. அவர் நல்லவர். He is good. அவர் கிருபை His mercy, ஒரு நாள் அல்ல, not one day, என்றும் உள்ளது. it is always with மலை போல் us. நம்புகிற காரியமெல்லாம் விலகி போகலாம். All the thing which like a hill may move, பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம். even the mountains may move, கிருபை விலகாது. but His grace never moves. நன்மையும் கிருபையும் Goodness and mercy, இந்த மாதம் முழுமையாய் all the days of this month, உங்கள் குடும்பத்தில் தொடரும். it will continue in your family. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் தொடரும். It will continue in your children's life. ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் தூரத்தில் இருக்கலாம், Your children may be far away from you. படித்துக் கொண்டிருக்கலாம், They may be studying. பேர பிள்ளைகள் இருக்கலாம். You may have a grandchildren. எல்லோரையும் தேவன் All the people இந்த மாதம் முழுமையாக in this 8th month, வழி நடத்த விரும்புகின்றார். He wants to lead us. உங்களை நேசிக்கின்றார். He loves you. நேசத்தை இந்த மாதம் முழுமையை பார்க்க போகிறோம். You are going to see His love in this month. கடந்த நாட்களிலே On the before days, டெல்லி கடந்து போய் ஒரு ஊழியம் செய்யப்பட கர்த்தர் கிருபை செய்தார். God has led me to do a ministry in Delhi. 6 நாட்கள் அங்கே தங்கியிருந்தேன். For the 6 days I was there. அற்புதமாய் கர்த்தர் நடத்தினார். God led me beautifully. சுகத்தோடு கர்த்தர் கொண்டு போனார். God made me with a good health, சுகத்தோடு கூட கர்த்தர் கொண்டு வந்தார். and I returned back with a good health. அவர் நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகின்றேன். I am glorifying God for that. அதற்காக ஜெபித்த உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறேன். I just want to thank you in our Lord for the people who prayed for that ministry. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Continually pray for this ministry. இந்த ஊழியத்தில் நீங்கள் ஒரு பங்காய் இருக்கிறீர்கள். You are also a partaker of this ministry. அந்த பங்கின் பிரதிபலனை நீங்கள் பார்ப்பீர்கள். You will see the goodness of that. இந்த வேளையிலும் கூட Today also, சங்கீத புத்தகம் 115 சங்கீதம் Psalms 115, 15 வசனம், verse 15. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are blessed of the Lord which made heaven and earth. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are blessed. யார்? Who? நீங்கள் தான். It's you. சொல்லுங்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Say we are blessed. தைரியமாய் சொல்லுங்கள். Say it boldly. நாம் தைரியமாய் சொல்லுவோம். Let us say boldly. நாம் சாதாரண மக்களாய் இருக்கலாம். We may be a normal people. உலக பார்வைக்கு அற்பமாய் இருக்கலாம். We may be a normal in the world sight. வேதமும் தேவனும் சொல்கிறார். But the word of God and God இந்த says 8வது மாதம் முதல் நாள் சொல்கிறார், on this 8th month first day God says to நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். you are blessed. நாம் யாவரும் All we ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். are a blessed people. இதை மாற்ற முடியாது. No one can able to change it. இதை மறுக்க முடியாது. No one can able to push it. இதை தடை செய்ய முடியாது. No one can able to stop it. தேவன் விரும்பிவிட்டார். If God wants something, தேவன் யார்? who is God? வானத்தையும் He made heavens, பூமியும் He made earth, படைத்த தேவனை ஆராதிக்கின்றோம். He created it. இந்த சங்கீதத்தில் முழுமையை நீங்கள் படித்து பார்த்தால் When you study this entire psalm, உலக வழிபாட்டினுடைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. it says about the worldly devotion. It நாம் says, வழிபடுகின்ற தேவன் தான் but the one we serve, வானம், heaven, பூமி, earth, உலகத்தில் இருக்கிற சகல சிருஷ்டியும் all the creations, படைத்ததாக He is the one who created. அதிகாரத்தோடு கூட சொல்லப்பட்டிருக்கிறது. It has been said with an authority. அதை நமக்குள் அனுபவிக்கின்றோம். We are experiencing it. அதனால் So நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். you are a blessed people. கலங்கவே வேண்டாம். Do not get discouraged. ஆசீர்வாதமான துரிதமாய் கடந்து வருகிறது. All the blessings are coming in your way. ஆண்டவர் சொன்னபடியே உங்களை உயர்த்த ஆசீர்வதிக்க விரும்புகிறார். As what God promised you, He is able to do it. உங்கள் வாழ்க்கையிலே In your life, உங்கள் சொந்த கண்களால் with your own eyes, அதை பார்ப்பீர்கள். you will see that. யோபு Job, எல்லாவற்றையும் இழந்த போது after he lost அவர் everything, தனக்குள் சொல்கிறார், as he said to himself, அந்நிய கண்கள் அல்ல, not the foreigner eyes, என் சொந்த கண்கள் காணும் என்று சொன்னார். with my own eyes I will see. சொந்த கண்களால் With your own eyes, 4 தலைமுறை அவர் கண்டார். he has seen 4 generations. காரணம், தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். Reason, God wants to bless us. அதனால் So நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். you are a blessed people. மகிழ்ச்சியாய் இருங்கள். Be happy இந்த மாதம் in this month. மகிழ்ச்சியான மாதம். It is a happy month. நம் தேசத்திலே
in our இந்த nation. மாதம் மகிழ்ச்சிக்குரிய மாதம், It is a happy month for our nation சுதந்திரம் அடைந்த ஒரு மாதம். as we receive the freedom in அதனால் this month. நாம் தேசத்தோடு இணைந்து மகிழ்வோம். So let us unite with the nation and get அதற்கு மேலாக rejoiced. Above of that, தேவனோடு இணைந்து மகிழ்வோம். when we get rejoiced with the Lord, நம் தேவன் வானத்தையும் our God is the one பூமியும் படைத்திருக்கிறபடினாலே created the heavens and earth. நாம் தைரியமாய் இருப்போம். Let us be in a bold. நாம் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, Not only we get blessed, நாம் அநேகரை ஆசீர்வதிக்க, to get blessed others, அநேகரை தேவனுக்குள் வழிநடத்த to lead many people to நாம் God. வாழ்க்கை ஒப்புக் கொடுப்போம். We surrender our life. இந்த மாதம் This month, அநேக தடைகள் உடைக்கும்படியே தேவன் விரும்புகிறார். many barriers is going to end in your life. வழியை திறக்க தேவன் விரும்புகிறார். God wants to open a new way in your வெண்கலம் life. போல கதவுகள் இருக்கலாம். It may look like a door of bronze. வெண்கல கதவு கர்த்தர் உடைக்க போகிறார். God is going to break that bronze gate. இருப்பு தாழ்பல் போல் சூழல் இருக்கலாம். It may look like a iron. இருப்பு தாழ்பலை கர்த்தர் முடிக்க போகிறார். God is going to make the doors of iron broke. அந்த காத்திருக்கிற பொக்கிஷத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். He is going to give you the treasures which is kept in secret. உங்களுக்காக மறைந்திருக்கிற நன்மைகள் ஏராளமாய் இருக்கிறது. There are hidden goodness for you. உங்கள் சொந்த கண்களால் பார்க்க போகிறீர்கள். You are going to see with your own eyes. மறைக்கப்பட்ட அதிசயம் ஏராளமாய் இருக்கிறது. There are many wonders are kept hidden. மறைக்கப்பட்ட கிருபை ஏராளமாய் இருக்கிறது. There are many grace which are hidden. வெளிப்பட போகிறது. It is going to get இந்த revealed. மாதம் வெளிப்பட போகிறது. It is going to be revealed in this month. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். You are going to be blessed in this உங்கள் month. பிள்ளைகள், Your children, பிள்ளைகளின் பிள்ளைகள், your grandchildren, சகோதர சகோதரிகள், your brothers and your நெருங்கிய sisters, உறவுகள், all your relatives, எல்லோரையும் தேவன் ஆசீர்வதிக்க to bless everyone. நாம் தேவன் நோக்கி பார்ப்போமா? Look unto God today. அன்பின் ஆண்டவரே, Dear God, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை ஆராதிக்கும்படியான oh, we are worshiping the God who created the heavens and earth. ஒரு அனுக்கிரகத்தை எங்களுக்கு கொடுத்தபடினால் ஸ்தோத்திரம். You are given this favor. I praise you for that. தேவ ஈவப்பா, It is your grace. தேவ தயவப்பா, It is your mercy. எங்களை தாழ்த்து கொடுக்கிறோம். We are humbling உங்க ourselves. பிரசன்னத்தினால் Thank you for your இந்த presence. மாதமெல்லாம் நிரப்ப விரும்புகிறோம். Help us to fill this entire எங்களுக்கு month. நீர் வேண்டும் அப்பா. We need you, Lord. உங்களுடைய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, Not only your blessings. நீர் எங்களுக்கு வேண்டும். You are required for us. எங்கள் குடும்பத்தில் நெருங்கி இருக்க வேண்டும். You want to be with us in our family. எங்கள் பிள்ளைகள் போகின்ற பாதையெல்லாம் எங்கள் பிள்ளைகளோடு கூட கடந்து வர வேண்டும். Wherever our children are going, you should be leading us. எங்கள் பிள்ளைகள் தூரமா இருக்கலாம். Our children may be far away. எங்களுடைய பேர பிள்ளைகள் தூரமா இருக்கலாம். Our grandchildren may be far away. யாவரோடும் இருக்க வேண்டும். You should be with them. சுகபலத்தோடு இருக்க வேண்டும். They should be with a good health. நன்மையெல்லாம் நிரப்பும்படியா இருக்க வேண்டும். Fill us with all your goodness. ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லிவிட்டீரையா? As you said, we are a blessed people. நாங்கள் இந்த மாதம் In this month, அதை அனுபவிக்கும்படியாக we are going to experience it. ரீபால துருபலா, Oh, we thank you, Lord. சந்தர துருபியாதியா, Thank you, Lord. கர்த்தர் நடத்துங்க ராஜா. Lead us, Father. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. God bless you.